கனடாவில் யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட நபரும் அவரது மகளும் வாகன விபத்தில் உயிரிழந்திருக்கின்றார்கள். மிகவும் அழகான ஒரு குடும்பம் ஒரு விபத்தால் சிதைந்திருக்கின்றது. இந்த செய்தி தொடர்பாகவும் யாழ்ப்பாணத்தில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் விபத்தால் உயிரிழந்திருக்கின்றார். இந்த செய்தி தொடர்பாகவும் வவுனியாவில் மோசடி செய்த தம்பதியினர், அதாவது 3 கோடி அளவில் மோசடியில் ஈடுபட்ட தம்பதியினர் அதிரடியாக தனிப்படை அமைத்து போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மற்றொரு செய்தியாக கனடாவில் பணம் மிரட்டி பறித்தார்கள் என்கின்ற குற்றச்சாட்டில் 4 தமிழர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவை தொடர்பில் தான் இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். கனடாவில் யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட நபரும் அவரது மகளும் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. கனடாவில் வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருந்த போது மற்றொரு வாகனத்தில் மோதி குறித்த நபர் மற்றும் மகள் உட்பட்டவர்கள் பயணித்த வாகனம் விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது. தொடர்ச்சியாக இவர்கள் பயணித்த வாகனம் வேறொரு வாகனத்தில் மோதுண்டு பிறண்டிருக்கின்றது. ஒரு வழியாக அதிலிருந்து எழுந்து தனது செல்ல மகளை தூக்கி கொண்டு இந்த வீதியிலிருந்து மறுபக்கம், அதாவது எதிர்முனைக்கு செல்வோம் என்று வீதியை கடக்க முற்பட்ட போது அந்த வீதியால் வந்த வேறொரு வாகனம் அவர்களை மோதி தள்ளி இருக்கின்றது. இதனால் குறித்த நபரும் மகளும் சம்பவ இடத்தில் காயமடைந்த நிலையில் தொடர்ச்சியாக வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். இவ்வாறு வைத்தியசாலையில் காயங்களுடன் அனுமதிக்கப்பட்ட அவர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவத்தில் யாழ்ப்பாணம் நீர்வேலி பகுதியைச் சேர்ந்த புஷ்பராசா பகிரதன் எனப்படுகின்ற நபரும் பகிரதன் ரியானா எனப்படுகின்ற அவரது மகளுமே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவர்கள் அண்மையில் யாழ்ப்பாணத்திற்கு வந்து சென்றதாகவும் வேறொரு தகவலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இவ்வாறு யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்த 2 பேர் அங்கே உயிரிழந்திருக்கிறார்கள். அவரது குடும்பத்தில் 4 பேர் இருக்கின்றார்கள். அதாவது உயிரிழந்த நபர், அவரது மனைவி மற்றும் 2 பிள்ளைகள், 1 ஆண் குழந்தை 1 பெண் குழந்தை என்று கூறப்படுகின்றது. இந்த நிலையில் தான் குடும்ப தலைவரும் அவரது பெண் குழந்தையும் இவ்வாறு விபத்தால் உயிரிழந்திருக்கிறார்கள். அவரது மனைவியும் மற்றொரு ஆண் குழந்தையும் தற்பொழுது தவித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. புலம்பெயர் தேசங்களில் மாத்திரமல்ல, யாழ்ப்பாணத்திலும் பெரும் துயரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. உயிரிழந்தவர்களின் உறவுகள் யாழ்ப்பாணத்தில் தற்பொழுது வசித்து வருவதாகவும் கூறப்படுகின்றது. அதுவிட குறித்த விபத்தில் 3 வாகனங்கள் தொடர்புபட்டிருப்பதாகவும் ஒரு வாகனத்தின் சாரதி தப்பி ஓடியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை கனடா போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் கனடாவில் இருந்து வெளிவருகின்ற செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணத்தில் ஒரு விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. யாழ்ப்பாணம் ஆவரங்கால் பகுதியிலே குறித்த விபத்து நேற்றைய தினம் மாலை பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்திலிருந்து பருத்தித்துறை நோக்கி வீதியால் மோட்டார் சைக்கிளில் இளைஞன் பயணித்திருக்கிறார். 23 வயதுடைய இளைஞனே இவ்வாறு பயணித்துக் கொண்டிருந்த நிலையில் மாட்டை சாய்த்து கொண்டு சென்ற, அதாவது ஆவரங்கால் பகுதியில் மாடுகளை சாய்த்து கொண்டு சென்ற இளைஞன் மீது மோட்டார் சைக்கிள் மோதி இருக்கின்றது. அப்போது மோட்டார் சைக்கிள் பயணித்த இளைஞனும் மாட்டை மேய்த்து சென்ற இளம் குடும்பஸ்தரும் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். உடனடியாக அருகில் இருக்கின்ற அச்சுவேலி வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து மேலதிக சிகிச்சைகளுக்காக இருவரும் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார்கள். இவ்வாறான சூழ்நிலையில் தான் இளம் குடும்பஸ்தர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு உயிரிழந்தவர் 2 பிள்ளைகளின் தந்தையான விதுசன் என்று கூறப்படுகின்றது. அவருடைய வயது 32 என்று தெரிவிக்கப்படுகின்றது. அது தவிர மோட்டார் சைக்கிளை செலுத்தி வந்த காப்புறுதி நிறுவனத்தில் பணியாற்றுகின்ற 23 வயதுடைய இளைஞன் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது தவிர குறித்த வீதியில், அதாவது கடந்த 8ஆம் தேதி யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதியில் வல்லை பகுதியில் கபில் வித்துவானான இளைஞன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாகவும் இந்த நேரத்திலே குறிப்பிட வேண்டும். குறித்த இளைஞனும் இதே போல யாழ்ப்பாணத்திலிருந்து பருத்தித்துறை நோக்கி கடந்த 8ஆம் தேதி இரவு பயணித்துக் கொண்டிருந்த வேளை மாட்டுடன் மோதுண்டு தொடர்ந்து முச்சக்கர வண்டியில் மோதுண்டு மந்திகை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து அந்த வீதியில் விபத்துக்கள் இடம்பெற்று வருகின்றது. இதனால் பல உயிரிழப்புகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் கனடாவாக இருக்கட்டும், யாழ்ப்பாணமாக இருக்கட்டும், எமது தமிழ் உறவுகள் இந்த விபத்தால் உயிரிழக்கின்ற சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக வவுனியாவில் 3 கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட தம்பதியினர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறித்த தம்பதியினர் ருமேனியாவுக்கு அனுப்புவதாக கூறி 28 பேரை மோசடி செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறித்த தம்பதியினர் மட்டக்களப்பை சேர்ந்தவர்கள் என்றும் இந்த தம்பதியினர் மட்டக்களப்பை சேர்ந்த பலரை வெளிநாடு அனுப்புவதாக வாக்குறுதி அளித்து
அவர்களிடமிருந்து சுமார் 3 கோடி அளவில் மோசடி செய்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் மட்டக்களப்பு ஏறாவூர் போலீஸ் நிலையத்தில் இவர்கள் தொடர்பாக பல முறைப்பாடுகள் போலீசாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பாக ஏறாவூர் போலீசார் வழக்கொன்றினை பதிவு செய்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் ஏறாவூர் நீதிமன்றம் குறித்த தம்பதியினரில் கணவனுக்கு எதிராக 16 பிடியாணைகளையும் மனைவிக்கு எதிராக 16 பிடியாணையும் என்று மொத்தமாக 32 பிடியாணைகளை பிறப்பித்திருந்தது. இவ்வாறு மட்டக்களப்பில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற போதுதான் அந்த தம்பதியினர் வவுனியாவுக்கு வந்து வவுனியா தோணிக்கல் பகுதியில் ஒரு வீட்டிலே மறைந்திருந்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலைத்தான் வவுனியா போலீசாருக்கு இது தொடர்பாக தகவல் வழங்கப்பட்ட நிலையில் வவுனியா போலீசார் தனிப்படை அமைத்து குறித்த தம்பதியினரை சுற்றி வளைத்து கடந்த 21ஆம் தேதி கைது செய்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக நேற்றைய தினம் அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய நிலையில் இந்நிலையில் வவுனியா நீதிமன்றம் குறித்த தம்பதியினரை எதிர்வரும் 14 நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டிருக்கின்றது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட தம்பதியினர் 55 மற்றும் 48 வயதுடையவர்கள் என்று கூறப்படுகின்றது. இவர்கள் கிட்டத்தட்ட 28 பேரிடம் இவ்வாறு ருமேனியாவுக்கு அனுப்புவதாக மோசடியாக வாக்குறுதிகளை வழங்கி 3 கோடி அளவில் மோசடி செய்து வவுனியாவில் ஒளிந்திருந்த நிலையிலே இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களைப் போல பலர் வெளிநாடு அனுப்புவதாக கூறி பலரை ஏமாற்றி இன்று வரை பொதுவெளியிலே சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் இது தொடர்பாக முறைப்பாடு கொடுப்பதில்லை, ஒரு சிலர் தான் இது தொடர்பாக போலீசிலே முறைப்பாடு கொடுப்பது. அந்த வகையில் தான் இவர்கள் சிக்கி இருக்கிறார்கள். ஆனால் பலர் வெளிநாடு அனுப்புவதாக கூறி பல மோசடிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சிலர் அவர்கள் தொடர்பாக முறைப்பாட்டை வழங்கியும் போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த தம்பதியினர் போலீசாரிடம் சிக்கி இருக்கிறார்கள். வெளிநாடு செல்வதற்காக பணம் கொடுத்து பலர் ஏமாற்றப்பட்ட சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் உட்பட பல இடங்களில் பல முறைப்பாடுகள் வழங்கப்பட்டிருக்கிறது, பல வழக்குகள் நடத்தப்பட்டு வருகின்றன. எனவே வெளிநாடு செல்பவர்கள் மிகவும் அவதானமாக சரியான முகவர் நிறுவனங்களினூடாக அங்கீகரிக்கப்பட்ட முகவர் நிறுவனங்களினூடாக உங்களது பயணங்களை மேற்கொள்வது சிறந்தது. கனடாவில் வீட்டை உடைத்த பணம் பறித்த குற்றச்சாட்டை 4 தமிழர்கள் எதிர்கொள்வதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. கனடாவின் கியூபெர்க் எனப்படுகின்ற பகுதியில் வீடொன்றை உடைத்து பல குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக 4 தமிழர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுதவிர அண்மையில் ஒரே வீட்டில் தொடர்ச்சியாக நடந்த சம்பவம் தொடர்பாகவே இவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 35, 40, 43 வயதுடைய 4 பேரே இவ்வாறு கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் தொடர்பான விசாரணைகள் கனடா போலீசாரினால் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது. இந்நிலையில் கனடாவில் பல குற்ற சம்பவங்கள் இடம்பெறுகின்றமை வழக்கமான ஒன்றாகவே இருக்கின்றது. இலங்கையிலிருந்து சென்ற இளைஞன் தங்கியிருந்த வீட்டைச் சேர்ந்தவர்களையே கொலை செய்த சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. அந்த வகையில் இலங்கையிலிருந்து செல்பவர்களால் கனடாவில் பல வன்முறை சம்பவங்கள் பதிவாகி கொண்டிருக்கின்றது. அது சிங்களவர்களாக இருந்தாலும் சரி, தமிழர்களாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து இவ்வாறான வன்முறை சம்பவங்கள் கனடாவில் பதிவாகி இருக்கின்றது. இந்த நிலையில்தான் தமிழர்கள் என்று செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவர்கள் இலங்கை தமிழர்களா அல்லது தமிழக தமிழர்களா அல்லது வேறு நாட்டை சேர்ந்தவர்களா என்பது தொடர்பான எந்தவித தகவல்களும் வெளியாகவில்லை. மீண்டும் காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்த்.